அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம்னா ஊட்டி தான் போயிட்டுருக்குறோம். ஒரு முக்கியமான பொருட்காட்சியை பார்க்குறக்கு, அதாவது ரோஸ் கார்டன் தான் பார்க்க போகிறோம். மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க. இப்போ நாம் ஊட்டி மலைப்பாதையை ரசித்து கொண்டே போகலாம். வாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆனால் வெயில் அதிகம் இல்லைங்க. நாங்கள் போகிற டைமில் நல்லா குளிர்ச்சியாக இருந்தது. நல்லா மேகமூட்டத்தோடு இருந்ததுங்க. மழை வர்ற மாதிரியே இருந்தது. அது கொஞ்சம் நாங்கள் பயமாக தான் இருந்தது, எப்படி போயிட்டு வர முடியுமேன்னுது. ஆனால் சூப்பராக இருந்த இயற்கை காட்சியை ரசித்து கொண்டே போகிறோம். அப்படியே ஜில்லுன்னு இருந்தது. அந்த காற்று மேலே படப்பட அதனுடைய சுகமே தனிதானுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஊட்டி வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அடிக்கடி இனிமேல் ஊட்டி வீடியோ வந்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே நான் பொட்டானிக்கல் கார்டன் அந்த வீடியோ ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது ரோஸ் கார்டனுக்கு போக போகிறோம். அது ஒரு ஏகப்பட்ட நல்ல சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்குது. இப்போ பாருங்க, ஊட்டி மலை மேலே வந்துட்டுங்க. மழை நல்லா இருட்டிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. மழை வர டைம் ஆயிடுச்சு. மழை ஒரு சில டைமில் பேர்ந்து மழைக்குள்ளேயே போக வேண்டிய சூழ்நிலை. பாருங்கள், நல்லா இருட்டிடுச்சு. திருப்பூர்லேருந்து பஸ்ஸுக்கு 100 ரூபா கட்டணம் வாங்குகிறாங்க. நல்லா ஈஸியாக பக்கமாக, ஓரளவுக்கு பக்கமாக தான் இருக்குது. இனிமேல் அடிக்கடி ஊட்டி வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்காக. அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் முழு வீடியோ பார்ப்பீங்க. ரொம்ப அழகை ரசிக்க முடியும். ஃபுல்லாக அழகை ரசிக்க முடியும். பாருங்கள், ஊட்டி வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா ஹைட்டாக இருந்து பார்க்கல எவ்வளோ அழகான காட்சி பாருங்கள். அதுவும் இந்த மாலை நேரத்தில் பார்க்கும்போது அற்புதமாக இருக்குங்க. மழை வரும் நேரத்தில் இந்த அழகை ரசிக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். பாருங்கள், முதலில் பார்ப்பதை விட இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு வகையான அழகு, தனி அழகு தான். பாருங்கள், இதோ பக்கத்தில் வந்துவிட்டோம். ரோஸ் கார்டன் உள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள், ரோஸ் கார்டன் 2026. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. வாங்க உள்ள. இது ஒவ்வொருத்துக்கு டிக்கெட் 100 ரூபாய்ங்க. பெரியவங்களுக்கு 100 ரூபா. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமே நான் போடுவாங்க. இனிமேல் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் வீடியோ எடுத்து போடுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மேலேருந்து வியூ அப்படியே காட்டுறேன். இன்னும் பக்கத்தில் போய் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே போகலாம் வாங்க. கூட்டம் அதிகமாக தாங்க இருந்தது. நல்லா கூட்டம் செமையாக, எவ்வளவு கூட்டம் இருந்தது. ரோஸ் பாருங்க, இந்த இதெல்லாம் மற்ற பூக்கள். ரோஸுகள் 2700 வகை இருக்குதுங்களாமா. அது அந்தளவுக்கு வளர்த்திருக்கிறாங்க. ஆனால் ஒரே மாதிரி கலர் அந்த மாதிரியெல்லாம் பார்ப்பறக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. வாத்துக்கள் ஒவ்வொன்றும் அருமையாக வடிவமைச்சிருந்தாங்க. பார்ப்பதற்கு ஏகப்பட்ட பேர் எல்லாமே செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, வீடியோ நிறைய எடுத்தாங்க. நானும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன், செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகாக அமைச்சிருந்தாங்க ஒவ்வொரு பறவைகளுடைய. பாருங்கள், இது ஒரு கிளி, சூப்பராக இருக்குது பாருங்கள்.
மிகவும் அற்புதமாக வடிவமைச்சிருந்தாங்க. பூக்களினாலேயே, அதாவது ரோஸ் நிலையே எல்லா பறவைகளையும் வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக இருக்குதுங்க. அந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் ஒவ்வொரு வருஷமே இந்த நடந்துகிட்ருக்குது. மிக அற்புதமாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். அருமை. மரங்களை எல்லாம் பாருங்கள், எவ்வளோ அற்புதம் வந்து பச்சை பசேன்னு அருமையாக இருந்ததுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஊட்டியினுடைய ஃபுல் வியூ பார்க்கலாங்க. 2-3 அடுக்காக இருக்குங்க. ஃபுல்லாமே ரோஸ் செடி தாங்க பாருங்கள். பூக்கள் எத்தனை வகையான கலர், பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. என்னென்ன ஒவ்வொன்றையும் அந்த பேர் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ரசித்து மெதுவாக பார்த்துட்டு போகலாம். கண்டிப்பாக ஏன்னா இது ஒவ்வொன்றையும் காமிச்சிட்டு இருந்தோம்னா ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குங்க. அதனால் அதெல்லாம் பார்க்க இதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம், நேர்லேயே பார்க்கலாம். மரங்கள் பாருங்கள் எப்படி அழகாக வெட்டி வச்சு சூப்பராக இருக்குது. செடி பாருங்கள் எத்தனை வகைன்னு பார்த்து கொண்டே இருக்கலாங்க. இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நல்லா பாருங்கள், பூக்கள் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை அப்படியே பேர் எழுதி வச்சுருக்கிறாங்க. நடக்க திறமை தான் கண்டிப்பாக நடந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாங்க. நான் உங்களுக்கோசரம் பாருங்கள், கீழே மேலே எல்லாமே ஏறி வீடியோ எடுத்துருக்கிறேன். இது பாருங்கள், மேலே நின்று எடுத்துக்காட்டி ஃபுல் வியூ தெரியுது பாருங்க. அந்த கிணறு தான் அதுங்க. அந்த ஃபுல் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த ஹைட்டாக இருக்கிறதுனால கீழே போகிறதெல்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள். எல்லாம் நடந்து போயிட்டுருக்குறாங்க. வாங்க நம்மளும் கீழே போய் பார்க்கலாம். நல்லா ஜாலியாக இருக்குங்க. நல்லா அதாவது இயற்கை அழகுக்கு அந்த குழுன்னு ஏசியில் போகிற மாதிரியே இருக்குது. அந்த இதில் சுற்றி பார்க்குறக்கு அந்த மனசு எந்த கவலையாக இருந்தாலும் தீர்ந்து விடுங்க. அதுக்கோசரம் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். எப்போதும் கவலையாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கவலையெல்லாம் ஓடிவிடும். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. பூக்களினாலேயே, அதாவது ரோஸ் பூக்களினாலேயே வடிவமைச்சிருக்கிறாங்க. எல்லா பறவைகள் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இதில் போட முடியாது, இன்னும் நிறைய இருக்குதுங்க. கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு பறவைகளும் பாருங்க. இங்கே வந்து பூக்கள்னால ஆடையாக இருக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி போய் நின்றுக்கிட்டோம்னா நம்மளை சுற்றி ஃபுல்லாகவே பூக்கள்னால் செஞ்ச ஆடை அப்படின்னே நினைக்கலாம். ஒரு 2 பேர் கணவன் மனைவி போய் நின்னோம்னா அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,